அதாவது கரூர் சம்பவம் நடக்கவில்லை என்றால் டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா. அதில ஒண்ணும் இவங்க கூட்டணியெல்லாம் ஃபார்ம் பண்ணி, இவங்க பலப்படுத்தி வரதுக்குள்ள, இவங்க கிட்ட எல்லாம் பெர்ஃபெக்ட்டாவே இருக்கு. விட்டு குடுக்குற மனோபாவம், செயல்பாடு எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா அவங்க அப்பாவ விட நல்லா பண்ற மாரி பலர் கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு அவரு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவரும் வந்து காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஊறி வந்துட்டார் இல்லையா? அதனால இருக்கு அவருக்கு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு நிலைமை என் அப்சர்வேஷன்ல. ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்னமும் கரூர் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? ஆனா டெய்லி டிவிலயும் இதான் பேச்சு, யூடியூப் சேனல்ஸ்லயும் இதான் பேச்சு. யார பார்த்தாலும் இத பேசினா தான் யூடியூப் சேனலே ஓடும் போல. ஒரு மாயைய கிரியேட் பண்ணி எப்ப பாரு ஒவ்வொருத்தங்க ஒண்ணொண்ணு பேசுறதுனால மக்களுக்கு அதுவும் சமீப காலகட்டங்கள்ல வந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது, நிச்சயமா ஒரு உள் கேள்வி இருக்கு. ஒரு 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 ஸ்லைட்டா புகைய ஆரம்பிச்சிருக்கு. சைலன்ட்டா இருந்த ஆமா. பாலிடிக்ஸ் லைட்டா புகைய ஒரு ஆரம்பிச்சிருக்கு. வேள இந்த உயிரிழப்புகள்லாம் வந்து ஆனாலும் அரசியல் ஆதாயம் நமக்கு கிட்டும் என்ற நோக்கத்தோடு வந்து செஞ்சிருப்பாங்களா?